எக்ஸல்ல ஃபார்முலாவை இப்படிலாம் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்ற ஆச்சரியத்தை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல எனக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பரை நான் சம் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா சம் தான் பண்ண போறேன். சம் பண்ணி என்டர் பண்ணும்போது அவுட்புட்ல 0 வருது. ஏன் அவுட்புட்ல 0 வருது அப்படின்னா இதெல்லாம் நம்பரா இல்லாம டெக்ஸ்டா இருக்கு. இது ஒரு புது வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்ல. இதுலயும் அப்படிதான் வரும். பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்லையும் இதே மாதிரி கான்செப்ட்ல நீங்க சம் போடும்போது அவுட்புட்ல எரர் தான் வரும். தட் மீன்ஸ் 0 தான் வரும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்பரா இல்லாம டெக்ஸ்டா இருக்குன்றதுனால. ஒன்று, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, புது வெர்ஷன் ஆஃப் எக்ஸலில் வந்துட்டு இந்த ஃபார்முலாவுடைய எண்ணில் இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுட்டு அரே கான்செப்டை யூஸ் பண்ணி இது யூஸ் ஆகுது. அரே கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகுது. அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஃபியூச்சரில். பட் லாஜிக்கலி இன்ட்டு 1 போட்டு என்டர் பண்ணும்போது அவுட்புட் கிடைக்குது. இந்த நம்பராக தெரிகிற டெக்ஸ்ட் எல்லாம் நம்பராக கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல நமக்கு அவுட்புட்டாக வருது. இந்த இடத்துல பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு அதே மாதிரி இன்ட்டு 1 போட்டு என்டர் பண்ணால் அவுட்புட்டு தப்பாக தான் வரும். எரர் தான் அடிக்கும். நான் இந்த இடத்துல டைனமிக் அரே கான்செப்ட் இல்லைன்றதுனால இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக என்டர் பண்ணாமல் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இங்கேயும் இதே மாதிரியான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ட்ரிக் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்லையும் புது வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்லையும் எப்படி மேனேஜ் பண்ணலான்ற புரிதல் வந்திருக்கும் நம்புகிறேன். இதில் டைரெக்டாக என்டர் பண்ணலாம். இதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து தான் என்டர் பண்ணணும். இது ஓல்டு, இது நியூ.